திருச்சியை அடுத்து புதுக்கோட்டை அருகே உள்ள திருக்கோஷ்டியூர் என்ற சிவாலயம் பற்றி இன்று காண இருக்கின்றோம். திருக்கோஷ்டியூர் என்ற சிவாலய பெயர் வர காரணம், அந்த ஆலயத்தில் சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரும் கோஷ்டியாக அவதரித்த ஸ்தலம். மேலும் இந்த ஸ்தலத்தில் நான் என்ற ஆணவமலம் அறுக்கப்பட்ட வரலாற்று சான்றுகள் உள்ளது. அதற்கு சான்றாக ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து நடைபயணமாக 17 முறை சென்று அங்கு நம்பி கோஷ்டி அடியார் அவர்களை குருவாக ஏற்க 17 முறை நடைபயணமாக சென்று நான் ராமானுஜர் வந்திருக்கின்றேன் என்று 17 முறை கூறியும் அவர் தரிசனம் கொடுக்காமல் இருந்தார். 18வது முறை நான் அடியேன் வந்திருக்கின்றேன், நான் என்று கூட கூறாமல் அடியேன் வந்திருக்கின்றேன் என்று கூறியவுடன் அவதாரம் அளித்து அவருக்கு காட்சியளித்து அவருக்கு ஞான உபதேசம் அளித்தார். அந்த உபதேசத்தில் ஓம் நமோ நாராயணா என்று கூறி, தாங்கள் இந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்தால் உங்கள் வாழ்வு சுபிட்சமாக இருக்கும், இதனை நீங்கள் மட்டும் ரகசியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உபதேசம் அளித்தார் அந்த குரு. நம்பி கோஷ்டி அவர்கள் அந்த குருவின் பெயர். அந்த குரு சொன்னதை கேட்டு ராமானுஜர் அவர்கள் மேலே பரமபத வாசல் அருகே கோபுரத்தின் மீது நின்று, ஊர் பொதுமக்கள், உலக மக்கள் யாவரும் நான் பெற்ற இன்பத்தை பெற வேண்டி, அனைவரும் நலமாக இருக்க வேண்டி தனக்கு அளித்த இரகசிய உபதேசத்தை உலகறிய வேண்டும், உலகம் நலமாக இருக்க வேண்டும் உலக மக்கள் என்று கூறி மேலே கோபுரத்தின் பரமபத வாசல் அருகே சென்று இந்த உபதேசத்தை வெளிப்படையாக பகிரங்கமாக பொதுமக்களிடம் கூறினார். மேலும் இந்த ஸ்தலத்தில் பெருமாள் 4 கோலத்தில் அவதாரம் அளிப்பார். நின்ற கோலம், சயன கோலம், அமர்ந்த கோலம், நடனமாடிய கோலம். 4 கோலத்திலும் 4 அடுக்குகளாக மிகுந்த கலைநயத்துடன் ஆலயம் கட்டப்பட்டு 4வது அடுக்கில் அமர்ந்த கோலத்தில் பரமபத வாசல், சொர்க்கவாசல் என்று சொல்லக்கூடிய பரமபத வாசலில் அமர்ந்திருப்பார். 365 நாளும் இந்த பரமபத வாசல் திறந்தே இருக்கும். மற்ற எந்த பெருமாள் ஆலயத்திலும் சொர்க்கவாசல் 365 நாளும் திறப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஆகையால் இந்த ஆலயம் விசேஷமாக பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்தில் விளக்கு, அகல் விளக்கு, மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு பூஜை செய்து கொடுப்பார்கள். திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டிய அன்பர்கள் அந்த அகல் விளக்கை பூஜை செய்ய வேண்டிய நம்ம வீட்டில் அறையில் வைத்து தினமும் பூஜை செய்து வழிபட்டு வந்தால் அந்த நேர்த்திக்கடன் நிறைவடைந்தவுடன் மீண்டும் அந்த அகல் விளக்கை அங்கு ஒப்படைத்துவிட்டு அர்ச்சனை செய்துவிட்டு வரலாம் என்று ஐதீகம் கூறுகிறார்கள். அதற்கு அடுத்து வைரவன்பட்டி என்ற கிராமம், ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் வைரவன்பட்டி என்ற கிராமத்தில் காலபைரவர், அந்த ஆலயத்தில் திருமெய்புரீஸ்வரர் என்ற சிவாலயத்தில் காலபைரவர் அவதரித்துள்ளார். அந்த காலபைரவர் காசிக்கு இணையான விசேஷமான அந்த ஸ்தலம், காசிக்கு இணையான பைரவர் என்று கூறியுள்ளார். காசியில் இருப்பது போன்றே இங்கு அவதாரம் அளித்துள்ளார் பைரவர். அதில் வாகனம் ஏதுமின்றி நின்ற கோலத்தில் இருப்பார் பைரவர். இந்த பைரவர் ஆலயத்தில் வந்து சிற்றரசர்கள், பேரரசர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படிப்பட்ட போராக இருந்தாலும் இங்கு வந்து நரபலி கொடுத்து சென்று பூஜை செய்துவிட்டு, அஷ்டமி பூஜை செய்துவிட்டு செல்வதாக ஐதீகம். இந்த ஆலயத்தில் நவகிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் இந்த பைரவ பூஜை மூலம் நிவர்த்தியாகும் என்று பல ஆன்மீக அடியார்கள், அன்பர்கள் வந்து செல்வது வழக்கம். ஆகவே இது போன்ற ஆலயங்களுக்கு நாம் சென்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது போன்ற ஆலயங்கள் வெளியில் தெரியாத இருக்கின்றது. அடியேன் நானும் ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தேன். அங்கே வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலையானதால் தற்பொழுது இந்த 2 ஆலயங்கள் பற்றி அடியேன் இந்த வீடியோவில் பதிவிடுகின்றேன்.
இது போன்ற ஆலயங்கள் எனது வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை. நல்ல சிறப்பான தரிசனம் கிடைத்தது. கோயில் பற்றிய வரலாறும் எனக்கு கிடைத்தது என்பதால் தங்களுக்கும் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.